இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கோட ரீகேப் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, அதுக்கு நான் ஐ பட்டன் குடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு வேல்யூவோ இல்ல ஒரு வேர்டையோ டபுள் கோட்ஸால க்ளோஸ் பண்ணியிருந்தா, அத வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க எக்ஸாம்பிளுக்கு A = ரகரம்டெக் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். பிரிண்ட் A அப்படிங்கிறது எனக்கு ரகரம்டெக் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். A வோட டேட்டா டைப் செக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இதே மாதிரி ஒரு வேல்யூவோ இல்ல ஒரு வேர்டையோ சிங்கிள் கோட்ஸால நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும், அதையும் பைத்தான் வந்து ஸ்ட்ரிங்கா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு A = 100 அப்படின்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன். அதோட டைப்பை நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணும். பைத்தான்ல ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு லென்த் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பிரிண்ட் ஆஃப் லென்த் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஏக்கு அசைன் பண்ணியிருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கால்குலேட் பண்ணுறது. இங்கே ஏக்கு 100 எப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு இது 3 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை அதோட பொசிஷன் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணோம்னா அதை தான் நம்ம இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். இண்டெக்ஸிங்கில் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் இண்டெக்ஸிங், இன்னொன்று வந்து ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். ஸோ நார்மல் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது 0 1 2 3 அப்படின்னு போகும். இதுவே ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் எடுத்திங்கன்னா அது நெகட்டிவ்ல ரிவர்ஸ்லேருந்து போகும். எக்ஸாம்பிளுக்கு -13 -12 -11 அந்த மாதிரி அது ட்ராவல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு A = ரகரம்டெக் அப்படின்னு அசைன் பண்ணிட்டேன். A0 அப்படிங்கிறது A அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க கேரக்டர் அக்சஸ் பண்ணும். இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க கேரக்டர் Z, அதனால் அது Z அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. அதே மாதிரி A12 அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ரிங்கில் 12th பொசிஷனில் இருக்க வேல்யூவை அக்சஸ் பண்ணும். அதனால் அது H அப்படிங்கிற வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. A-1 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் பொசிஷனை அக்சஸ் பண்ணும். அதனால் எனக்கு இது H அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. பிரிண்ட் ஆஃப் A-13 அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனை அக்சஸ் பண்ணும். அதனால் இது Z அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். பிரிண்ட் ஆஃப் A-13 அப்படின்னு நான் 13 பொசிஷனில் இருக்க ஸ்ட்ரிங்கை அக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இங்கே என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த் பார்த்தேன் அப்படின்னா 13 இருக்கும். பட் ஆனால் இதோட லாஸ்ட் பொசிஷன் வந்து 12 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இப்படி நான் A-13 அக்சஸ் பண்ணும்போது எனக்கு இது எரர் தான் த்ரோ பண்ணும். ஸ்லைசிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கில் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதா நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு A = ரகரம்டெக் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ரகரம்டெக்லேருந்து எனக்கு பர்டிகுலர் கேரக்டர்ஸை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு எனக்கு 3 வேல்யூஸ் தேவைப்படுது. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எந்த பொசிஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்லைசிங் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லுது. அந்த எண்டிங் இண்டெக்ஸ்ங்கிறது எது வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. அந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லும்னா, 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுமா, இல்லை 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுமா, இல்லை 3 இன்க்ரிமெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறத சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு A = ரகரம்டெக்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிரிண்ட் A(0)13. ஸோ 0லேருந்து 13 வரைக்கும் இருக்க வேல்யூவை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ 13 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரைக்கும் அது ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும். அதனால் 0லேருந்து 12 வரைக்கும் இருக்க வேல்யூஸை வந்து நமக்கு இது ரிட்டர்ன் பண்ணும். இதுவே A(0)13:2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0லேருந்து 13க்குள்ளே இருக்க வேல்யூவை 2 இன்க்ரிமெண்ட் பண்ணி எனக்கு வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Z அப்படிங்கிறது 0th பொசிஷன், A அப்படிங்கிறது 2nd பொசிஷன், நெக்ஸ்ட் Aங்கிறது 4th பொசிஷன், அண்ட் தென் ஸோ ஆன். அது மாதிரி 2 இன்க்ரிமெண்ட் பண்ணி எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா A(0)13:3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா 3 இன்க்ரிமெண்ட் ஆகி எனக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு 0th வேல்யூ Z அப்படிங்கும். ஸோ 0 + 3 அப்படிங்கிறது 3rd வேல்யூ. ஸோ 3rd வேல்யூவில் இருக்க கேரக்டர் வந்து G, அதனால் எனக்கு G ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் 3 + 3ங்கும்போது 6. ஸோ 6th பொசிஷனில் இருக்க வேல்யூ வந்து A, அது எனக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணும். 6 + 3ங்கிறது 9, 9th பொசிஷனில் இருக்க வேல்யூ T, அதனால் எனக்கு T ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் தென் 9 + 3 அது 12. ஸோ 12th பொசிஷனில் இருக்க வேல்யூ H, அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அந்த நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். A(-13:-5). ஸோ -13லேருந்து -5க்குள்ளே இருக்க வேல்யூவை அழகாக ஸ்லைஸ் பண்ணி எனக்கு ரகரம் அப்படின்னு கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா A(-13:-5:-2). ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, -13 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ Z அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸோ -13 + 2 அப்படிங்கும்போது அது என்ன பண்ணும்னா -13 + 2 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ 1/1 எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு A = ரகரம்டெக் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ A.lower அப்படிங்கிறது என்னோட ஹோல் ஸ்ட்ரிங்கையுமே லோயர் கேஸுக்கு மாற்றி கொடுத்துரும். A.upper அப்படிங்கிறது என்னோட ஹோல் ஸ்ட்ரிங்கையும் அப்பர் கேஸுக்கு மாற்றி கொடுக்கும். அண்ட் தென் A.swap case. ஸ்வாப் கேஸ் அப்படிங்கிறது அப்பரில் இருக்கிறது லோயர் கேஸுக்கும், லோயரில் இருக்கிறது அப்பர் கேஸுக்கும் எனக்கு மாற்றி கொடுக்கும். A.count of A. A அப்படிங்கிறது ரகரம்டெக். ரகரம்டெக்கில் இருக்க
ஏ அப்படிங்கிற கேரக்டரை இது கவுண்ட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். என்னோட ஹோல் ஸ்ட்ரிங்கில் நம்பர் ஆஃப் ஏ வந்து 3 இருக்குது, அதனால் எனக்கு 3 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. கவுண்ட் ஆஃப் ஏ கமா ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஏ டாட் கவுண்ட் ஆஃப் ஏங்கிற கேரக்டர் கமா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் தென் எண்டிங் இண்டெக்ஸ். லெகரம் டெக்கில் 0th பொசிஷன்லேருந்து 8th பொசிஷனுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸில் நம்பர் ஆஃப் ஏஸ் எத்தனை இருக்குங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஸோ 0th பொசிஷன்லேருந்து 8th பொசிஷனுக்குள்ளே எனக்கு 3A இருக்குது, அதனால் எனக்கு 3 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. எண்ட் வித் டெக், அதாவது என்னோடய ஸ்ட்ரிங் வந்து டெக் அப்படிங்கிற வேர்டால் எண்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இது. ஆமாம், என்னோட லெகரம் டெக் வந்து டெக் அப்படிங்கிற வேர்டால் தான் எண்ட் ஆகுது, அதனால் இது எனக்கு ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எண்ட் வித் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து ஸ்மாலில் கொடுத்துருப்பேன், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதனால் இது வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஏ டாட் ஸ்டார்ட் வித் ZH, என்னோட ஸ்ட்ரிங் வந்து ZHல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆமாம், அதனால் இது எனக்கு ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் தென் ஏ ஆஃப் 8, ஸோ ஏ ஆஃப் 8 அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்க கேரக்டர் எடுத்துக்கும், அந்த கேரக்டர் வந்து ஸ்பேஸா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து ஏ ஆஃப் 8 டாட் இஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற மெத்தட். ஆமாம், 8th பொசிஷனில் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஸோ அது வந்து எனக்கு ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஏ டாட் டைட்டில், என்னோட ஸ்ட்ரிங்கை வந்து அது டைட்டிலாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டைட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டலில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டைட்டில் அப்படின்னு எடுத்துக்கலாம். லெகரம் டெக் அப்படிங்கிறது ஆல்ரெடி டைட்டிலாக தான் இருக்குது, அதனால் எனக்கு ரிமைனிங் லெகரம் டெக்குங்கிறதே தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏ டாட் ஃபைண்ட் ஹெச், ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் ஹெச் அப்படிங்கிறது எங்கே ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறது தான் ஏ டாட் ஃபைண்ட் ஹெச். ஸோ என்னோட லெகரம் டெக்கில் ஹெச் அப்படிங்கிறது 1th பொசிஷனில் இருக்குது, அதனால் எனக்கு 1 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. A dot find H, starting point and then ending point. ஸோ 9th பொசிஷன்லேருந்து 13th பொசிஷனுக்குள்ளே ஹெச் அப்படிங்கிற கேரக்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த A டாட் ஃபைண்ட் டாட் ஹெச் 9, 13. ஸோ என்னோட 9th பொசிஷன்லேருந்து 13th பொசிஷனுக்குள்ளே ஹெச் அப்படிங்கிறது 12th பொசிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் ஆகுது, அதனால தான் எனக்கு அது 12 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஏ டாட் இஸ் டைட்டில், ஸோ லெகரம் டெக் அப்படிங்கிறது டைட்டிலா அப்படின்னு செக் பண்ணுறேன், ஆமாம் அது டைட்டில் தான், அதனால் இது ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஏ டாட் இஸ் டிஜிட், ஏ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து இஸ் டிஜிட்டான்னு நான் செக் பண்ணுறேன், இது வந்து டிஜிட் இல்லை, அதனால் நமக்கு இது ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் தென் ஏ ஈக்குவல் டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏ டாட் டைட்டில், அதை வந்து நான் டைட்டிலாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸில் எஸ் வந்து கேபிட்டலில் இருக்கும், ஸோ இப்படி தான் டைட்டில் வந்து ஒர்க் ஆகுது. ஏ ஆஃப் 1 டாட் இஸ் டிஜிட் அப்படிங்கிறது டிஜிட்டா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன், ஆமாம் 8th ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க வேல்யூ வந்து டிஜிட் தான், அதனால் இது ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். 100 இன் ஏ, 100 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஏ அப்படிங்கிற கோர் ஸ்ட்ரிங்கில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஆமாம், 100 அப்படிங்கிறது என்னோட 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதனால் இது ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். லெகரம் நாட் இன் ஏ, ஸோ லெகரம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஆமாம் எனக்கு இல்லை, அதனால் இது ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அதுவே லெகரம் இன் ஏ, ஸோ லெகரம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கா அப்படின்னா இல்லை, அதனால் இது ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஏ ஆஃப் 0 இஸ் அப்பர், ஸோ என்னோட 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் 0th பொசிஷனில் இருக்க கேரக்டர் வந்து அப்பரான்னு செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு டிஜிட், அதனால் அதுக்கு அப்பர் லோயர் அப்படிங்கிற எந்த ஒரு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, அதனால் இது ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஏ டாட் ரீப்ளேஸ் 100 பை தேங்க்ஸ், ஸோ 100 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து தேங்க்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறேன், அதனால் இது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா தேங்க்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இம்யூட்டபிள், அதாவது ஒரு டைம் ஸ்ட்ரிங்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கிரியேட் பண்ணால் தான் அதை நம்ம வந்து எடிட் பண்ண முடியாது. பட் நம்ம அதை மேனிப்புலேட் பண்ணி இந்த மெத்தட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ஸ் இருக்குல்ல, அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம புது ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த குவிஸுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட் குவிஸுக்கு சி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் தென் செகண்ட் குவிஸுக்கு ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் தென் இந்த கான்செப்டை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி கிளாஸில் டீச் பண்ணிட்டேன், ஸோ அதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பைத்தான் IO, அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட். இந்த செஷனை மறக்காமல் பாருங்கள், இது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது.
ரகரம் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வெயிட் பண்ணுங்கள். இந்த பிபிடியோட பிடிஎஃப் வெர்ஷனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அது ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். இணைந்திருங்கள் ரகரம் டெக்குடன். நன்றி.